அனைவருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரி. வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. 3 ஐபிஓவில் எந்த ஐபிஓ அதிக லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அனுபம் ரசாயன், லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ், கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன், இந்த 3 ஐபிஓஸில் என்னோட ஓன் அனாலிசிஸ் படி நான் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கேன். மேபி இந்த ப்ரிடிக்ஷன் ராங்காக போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி நீங்கள் டெசிஷனை எடுத்துக்குங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக வச்சுக்கலாம். ஓகேங்க, இந்த 3 ஐபிஓமே புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு டேட் படி பார்த்தோன்னா 14/3/2020 படி அனுபம் ரசாயன் 32% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் 76% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் எந்த ஒரு கிரே மார்க்கெட்லேயும் ட்ரேட் ஆகலை. இந்த 3 ஐபிஓ கம்பெனியோட டீட்டெயில்ஸ், கம்பெனி அனாலிசிஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பேஸ்டு ஆன் தட் அனாலிசிஸ் ஐபிஓ ப்ரைஸ் 3மே கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னும் கிராஃப்ட்மேனோட வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னும் ஃபைனல் சஜஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப லிஸ்டிங் கெயின்காக நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ லிஸ்டிங் கெயினுக்கு மெயினாக தேவை டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ்க்கு டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. செகண்ட் பொசிஷனில் அனுபம் ரசாயன் இருக்குது. தேர்டில் தான் கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் பொசிஷனில் அனுபம் ரசாயன் லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ நான் லக்ஷ்மி ஆர்கானிக்ஸும் அனுபம் ரசாயனும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டெசிஷனில் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஓகேங்க, உங்களுக்கு இந்த 3 கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்மளோட வீடியோஸில். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, நன்றி, வணக்கம்.